ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ரிலா எவ்ரிதிங் சேனல். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 20 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரிலா குட்டி பர்த்டே அப்போ பிரியாணி செஞ்சுருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் எப்படி சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டாக செய்கிறது, என்ன பண்ணுன்னா சாப்பாடு நல்ல கலராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இந்த ரெசிப்பியில் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நல்லா அடிகனமாக அப்புறம் நல்லா அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். நான் வந்து 2 படி பிரியாணி செஞ்சேன். 2 படி பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 படி இல்லைனா ஒரு 3 படி அந்த மாதிரி அளவுக்கு சட்டி எடுத்துக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் வந்து ரைஸ் வந்து நல்லா அதிகமாயிடும் பழைய அரிசியாக இருந்தால். ஸோ அப்படி சட்டி பத்தாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா சாப்பாடு வந்து வீணாக போயிடும், குழஞ்சி போயிடும், இல்லைனா நறுக்கரிசி மாதிரி பட்டுரும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா அடிகனமாக அகலமான பாத்திரம் எடுத்து 3/4 லிட்டர் ரீஃபண்ட் ஆயில், 1/4 லிட்டர் நெய் நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நெய்யெல்லாம் வந்து உங்களுடைய ஆப்ஷனல் தான். ஸோ நல்லா நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் வாசத்துக்காக தாளிப்புக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒரு 3 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா 3/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா வதங்க விடணும். இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகுதோ அந்த அளவுக்கு சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும், ப்ளஸ் நல்ல கலர் கொடுக்கும். கேசரி பவுடர்லாம் நம்ம போடணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா தயிர் ஊற்றிடணும். எதுக்காக அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடி பிடிக்கும். ஸோ அதுக்காக வந்து தயிர் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா சூப்பராக வந்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அடி பிடிக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா உப்பு போட்டுக்கணும். உப்பு வந்து 2 படிக்கு பார்த்திங்கன்னா நம்ம கை ஒரு பிடி அளவுக்கு ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் நல்லா அரை கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். சிக்கன் பிரியாணி அப்படின்றனால உப்பு கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டா அந்த சிக்கனில் வந்து உப்பு நல்லா சார்ந்துருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து போட்டுடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த தண்ணி வந்து எப்படி அளவு வைக்கணும்னா, நம்ம எந்த பாத்திரத்தில் ரைஸ் எடுத்துருக்கோமோ அதில் வந்து 2 எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி வைக்கணும். இது வந்து துளசி அரிசி இது மாதிரி அப்படின்னா வந்து 2 சரிக்கு சமமாக வைக்கணும். ஆனால் ஜீரக சம்பா அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒரு 1/4 படி கம்மியாக தான் தண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்கும் போது ஒரு 4 லெமன் வந்து புழிஞ்சு விட்றணும். அப்புறம் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 வந்து தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அதையுமே வந்து கொதிக்கும் போது போட்டோம்னா நல்லா வாசமாக நல்லா கலராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸு தண்ணி வடித்து நல்லா அந்த ரைஸை வந்து அதில் வந்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமான சாப்பாடு செய்யும் போது இந்த மாதிரி நெருப்பில் தம்மு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை போலவே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு எண்ணெயிலையும் நெய்லையும் மசாலா ஜாமான் வதங்குதோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பிரியாணி.